தக்காளி சாப்பாடு நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்தரலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்துட்டு சுடுதண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் சோயா பீன்ஸ் போட்டுக்கிறோம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேன்ல வந்து கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடலை எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலாவும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். மிக்ஸி ஜார்ல 5-6 தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கிறோம். இப்போ இது கூட வந்து மல்லித்தலை புதினா போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி வந்து இது கூட சேர்த்திக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய், மல்லித்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம சோயா இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம இது கூட அரிசி சேர்த்திக்கிறோம். அரிசி சேர்த்தினதுக்கு அப்புறம் மேல வந்து மல்லித்தலை புதினா போட்டு விசில் போட்டுறோம். 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா வீடே மணக்கிற மாதிரி தக்காளி சாப்பாடு ரெடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு எங்காச்சும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே எங்க வீட்டுல இருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர்ல ஒரு ஆறு ஒன்று லொக்கேட் ஆயிருக்குங்க. ஆத்துல போயிட்டு ஜாலியா குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு அந்த டே ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோங்க. மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Shanmu. Bye.